ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுஜி vlogs. நான் தான் உங்கள் சுஜி. ஸோ இது வந்து என் பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே தான் எடுத்திருந்தோம். நாங்கள் கசின்ஸ் டே அவுட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேருமே கிளம்பிட்டோம். போகிற வழியில் என்ன பண்ணிக்கிட்டோன்னா, வீட்டிலேருந்து கேக் பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவங்க 2 பேரும் வீட்டுக்கு அப்படியே போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கேக்கை பேக் பண்ணி தரன்ட்டோம். மெட்ரோவில் தான் உட்காந்து சாப்பிட்டோம். எல்லோரும் வியர்டாக பார்த்தாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். ஸோ அந்த கேக்கை ருசித்து சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் விஜயமாலுக்கு தான் போயிட்டோம். கருப்பு மூவி ரிலீஸ் ஆயிருந்ததில்ல, ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் நான் அழுதுட்டேங்க. லாஸ்ட்டில் அந்த எனக்கு ஃபோன்பே பண்ண தெரியாது அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கெலாம் நானும் என் தங்கச்சிலாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தோம் தேம்பி. ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் இன்னும் வேறு லெவலில் இருந்தது. எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த த்ரிஷா டான்ஸு, அந்த சூர்யாவோட ஆக்டிங் இதெல்லாம் செம்மையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் அந்த மீசை முறுக்கி அந்த கருப்பை வரப்போ வேறு லெவல். அதில் வர நான் குழம்பிட்டேன், அது சூர்யாவா கார்த்தியான்ட்டு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு அது சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்த்தான மூவி, சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாக நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம் வெளியே. ஏன்னா மாலை விட வெளியே வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வெளியே போய் தான் சாப்பிட்டு வந்தோம். உனக்கு என்ன வேணும் சொல்லு கீதா? எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அவளுக்கு சிக்கன் நூடுல்ஸ். ஆனால் லிஸ்ட்டு மட்டும் இவ்வளோ இருக்குது. யார் என்ன வேணால் சொல்லிட்டோங்க. நாங்கள் வெளியே போனாலும் சரி, வீட்டில் இருந்து ஆர்டர் பண்ணாலும் சரி, அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் இதை தவிர நாங்கள் வேறு எதுவும் பண்ண மாட்டோம். நானும் என் தங்கச்சிலாம். எங்கள் அக்கா திட்டினா, லிட்ரலி இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு மெனு கார்டு கொடுத்தோம், ஆனால் நீங்கள் வந்து இது 2 சொல்கிறீங்களேடி, தயவு செஞ்சு ஆர்டர் அக்கா எங்களுக்கு தெரியாது, நீங்களே ஆர்டர் பண்ணுங்க அக்கான்னு சொல்லிட்டு எங்கள் அக்காட்ட கொடுத்துட்டோம். அப்புறம் மந்தி பிரியாணி, கிளி பரோட்டா, கிரில் சிக்கன் பிரியாணி இதை தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு, என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு நான் ஒரு லெமன் சோடா வாங்கி குடித்தேன். ஆனால் என் தங்கச்சி தட்டில் பார்த்தா ஃபுல்லாக எலும்பு தான் இருந்தது. எங்கடி பீஸை காணுன்னு கேட்டால் எல்லாம் அவன் தட்டில் இருக்குக்கா, என்கிட்ட எதுவுமே இல்லைக்கா, அவன் தான்க்கா பிச்சு கூட அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் தட்டில் தான் எல்லாமே போட்டு வச்சுருந்தா. ஸோ அதுக்கப்புறமா எங்கள் அக்கா பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டா. எவ்வளோ பொறுமையான, அந்த ஹோட்டலில் நாங்கள் எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு அப்புறம் வந்தவங்களாம் காலி பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க 3 பேர் மட்டும் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்ருந்தாங்க. ஏதோ நம்ம மட்டும் தான் ஜூஸ் வாங்கி குடிக்கிற மாதிரி ஓவராக பிகு பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் 3 பேர் சாப்பிட்றீங்க, நான் மட்டும் தான் ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வடபழனியில் அங்கே கீழே மெட்ரோ கீழே வந்து அந்த ஃபீல் லபானான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போயிட்டு நாங்கள் அந்த வைரல் டெசர்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராகவே இருந்ததுங்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் எங்கள் அக்கா கிட்ட கேட்டேன், இந்த இடத்துக்கு போய் நம்ம வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான எந்த இதுவும் இல்லை. ஸோ அங்கே தான் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பசங்க 2 பேரையும் பஸ் ஏற்றி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம். நானும் எங்கள் அக்காவும் இந்த பக்கம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் சேனலை. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறோம். பாய்.